வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆல்ரெடி கரண்ட்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அது என்ன அப்டேட் அப்படின்றத நமக்கும் தெரியணும் அல்லவா? ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வர போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாருக்குமே இந்த அப்டேட் கம்பல்சரியா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி வந்து அப்பப்போ போடுறோம். ஸோ கண்டினியூஸா நம்ம போடுறது இல்லை. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம ரயில்வே மட்டும் கவர் பண்றோம். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது வந்து ஒரு புது அப்டேட் தான். எல்லாருமே வந்து எழுதுவாங்களே. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும்தான், பொறுமையா பாருங்க. என்ன அப்டேட் அப்படின்றத பார்த்தோம்னா, சரி ஓகே, என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இன்வாலிட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி இன்வாலிட் மார்க்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்னவா இருந்தாலும் இந்த இன்வாலிட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு முறை கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ டேரக்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். சரியா? ஆல்ரெடி எல்லாருமே தெரியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து இன்னைக்கு தான் நடக்குது. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி நிறைய எக்ஸாம், வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூன் 9 1 மணி தான் எக்ஸாம் முடியும். ஆல்ரெடி உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. சரி, ஓவரால் வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6244 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் தான் இன்னைக்கு நடந்துட்டு வருது. சரி ஓகே, இப்போ வந்து இன்வாலிட் முறை என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் இங்கே பார்த்துலாம். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் எதில் எழுதிட்டு இருக்கோம்? ஓஎம்ஆர்ல எழுதிட்டு இருக்கோம். ஓஎம்ஆர்ல 4 ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஏபிசிடி அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமா? நம்ம என்ன பண்ணுவோம், எது கரெக்டான ஆன்சரோ அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? சப்போஸ் வந்து இப்போ நான் வந்து ஏ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன்னு வைங்களேன். கிளிக் பண்ணிட்டு இல்ல இது தப்பா இருக்கு, பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நினைச்சா நான் இந்த பியை வந்து கிளிக் பண்ணுவேன். ஓகேவா? இது அழிக்காம பியை கிளிக் பண்ணுவேன். ஸோ இது போல வந்து ஒரு கேள்விக்கு தவறான பதிலை முதலில் தேர்வு செய்து அதை அடித்துவிட்டு பிறகு வேறு ஒரு பதிலை தேர்வு செய்து அதை பதிவிட்டாலும் அந்த கேள்விக்கான மதிப்பெண் இன்வாலிட் அப்படின்ற மாதிரி தான் கருதப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஓஎம்ஆர்ல எது கரெக்டான ஆன்சரோ அதை மட்டும் தான் நீங்க மார்க் பண்ணணும். ஒரு தப்பான மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா நான் மார்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி வச்சா கூட அது இன்வாலிடாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து இது நெகட்டிவ் மார்க் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நெகட்டிவ் மார்க் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதனோட ஒரு முன்னெடுப்பு மாதிரி தான் இந்த இன்வாலிட் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது இன்வாலிட் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நெகட்டிவ் மார்க்கும் கொண்டு வந்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க் கொண்டு வரலாம். சரியா? அதனால எப்படி என்ன கொண்டு வந்தாலும் நம்ம கரெக்டாக படிச்சா போதும். பட் ஆனால் இது போல ஒரு பயத்தில், ஓகேவா, ஒரு பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர்ஸ் தப்பா வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். அது போல அந்த ஒரு பயத்துல பண்ணாம நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனாலுமே வந்து அந்த பதட்டத்துல நம்ம எக்ஸாம்ன்றது வந்து பதட்டமா நம்ம பண்ணோம்னா கரெக்டான ஆன்சர் கூட தப்பா தான் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி பதறாம எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து கரெக்டா நீங்க ஷேட் பண்ணா போதும். ஓகேவா? ஒரே கேள்விக்கு தவறான பதிலை முதல் தேர்வு செய்து அதை அடித்து விட்டு பிறகு வேறு ஒரு பதிலை தேர்வு செய்து அதை பதிவிட்டாலும் அந்த கேள்விக்கான மதிப்பெண் இன்வேலிட் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நடக்க போற எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போறவங்க கண்டிப்பா வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு? இளநிலை உதவியாளர், தட்டச்சர், பில் கலெக்டர், வன காப்பாளர், வன கண்காணிப்பாளர், ஓட்டுநர் மற்றும் தனி உதவியாளர். ஸோ இது போல போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். இதனோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ இருக்க போகுது. இன்வாலிட் மார்க்ஸ் என்றால் என்ன அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஃபர்தரா இதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம், அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக இதை தவிர்த்து வந்து நம்ம ரயில்வே தான் கவர் பண்ணிட்டு வரோம். ரயில்வே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணி படிங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ, டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ டெலிகிராம்லயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.